வாங்க பார்க்கலாம். ராமத்தக்க சாப்பாடை காட்டுங்க. அழகா உதிரி உதிரியா இன்னைக்கு சுட சுட ஆவி பறக்க சாப்பாடு. இன்னைக்கு வந்து குழம்பு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சொரக்கா. நம்ம தோட்டத்திலேயே வந்துட்டு அழகா சொரக்கா போட்டிருந்தோம். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சொரக்காய்கள்லாம் நல்லா அழகா இருந்துச்சு. அதனால வெறும் சிறுபருப்பு போட்டு ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த சாம்பாரு. சிறுபருப்பு போட்டுட்டு சாம்பார் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து உருளைக்கிழங்கு. தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகாய் பொடி மட்டும்தான். இன்னைக்கு வேற எதுவுமே நான் சேர்க்கல. மிளகாய் பொடி மட்டும் போட்டுட்டு ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி. இது வந்து முட்டை. இன்னைக்கு இவ்வளவுதான் சாப்பாடு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிடுவாங்க தங்கங்களா. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்னென்ன சாப்பாடு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க, அம்மா என்னால வந்துட்டு இனிமேல் வாழவே முடியாது, இருக்கவே முடியாது, அதனால நாங்க வந்துருக்கோமான்னு கேட்டீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கண்டிப்பாக யாருனாலும் வாங்க, உங்களுக்கு கூடவே நான் உங்களை பாத்துக்கிறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கேட்டீங்க கமெண்ட்ல, அம்மா வள்ளியம்மா என்ன பண்ணுதாங்க, எங்க அக்கா வள்ளியம்மா என்ன பண்ணுதாங்க, ஆனந்தி என்ன பண்ணுதாங்கன்னு கேட்டீங்க. வள்ளியம்மா வந்துட்டு ஆரோக்கியமா இருக்காங்க. வள்ளியம்மா அக்காவை இன்னைக்கு காட்டுறேன் பாருங்க. நிறைய பேர் வந்து கேட்டீங்க